வாழ்த்துரை வழங்க வருமாறு அலுவலக கண்காணிப்பாளர் திரு எஸ்.சி. சங்கரபாண்டியன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆசிரியர் பணியாளர்கள் சார்பாக வாழ்த்துரை வழங்குவதற்கு எனக்கு ஆசிரியர் பணியாளர்களுக்கு முதலில் வாய்ப்பு அளித்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் எனது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுக்கு முன்னாடி ஆசிரியர்கள் யாராவது பேசிட்டு போயிடுவாங்க. ஆசிரியர் எல்லா பணியாளர்களை பற்றி ஓய்வு வரும்போது இந்த வட்டம் எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஆசிரியர் பணியாளர்கள் 3 பேர், விநாயக அண்ணே, ஆனந்தராஜனே, நவநீதனே, எல்லாமே நான் வேலைக்கு சேர்றப்ப எல்லாம் அதுக்கு முன்னாடி கூட சேர்ந்தவங்க தான். இதுக்கு முன்னாடி ஆசிரியர் பணியாளர்கள் எப்பயுமே அப்பாயின்மெண்ட் ஆனதும் ஃபஸ்ட்டு அப்போ இருந்த கல்லூரி முதல்வர் பி. நாகராஜன் சார், பிஎன்னு சொல்லுவாங்க, முதல் ஹாஸ்டலில் தான் எல்லாரையும் போடுவார். 1 மாதம் அங்கே இருந்துட்டா இவன் நல்லா வேலை பார்ப்பேன்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி வந்தவர்கள் தான் நாங்கள் எல்லாருமே, நானும் கூட. நம்ம விநாயகனை பொதுவாக எந்த ஒரு கூட்டமாக ஆள் இருந்தாலும் சரி சவுண்டாக இருப்பார், நல்லா சவுண்டாக பேசக்கூடியவர், சத்தமாக எங்கேனாலும். நம்ம ஆனந்தராஜனே இப்போ வரைக்கும் கொஞ்சம் குறுன்னு சிறுன்னு இருப்பார். நம்ம நவநீதனை பற்றி சொல்லணும்னா அமைதியானவர், அவர் இருக்கிற இடமே தெரியாது, ரொம்ப அமைதியானவர். பொதுவாக யாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதற்கு இந்த பணி நிறைவு ஒரு உதாரணம். ஏன்னா என்றைக்கு ஏதாவது ஒரு இதில் நம்ம இதாக தான் செய்யணும். அதனால் இந்த பணி நிறைவை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக நம்ம இருக்கணும். மேலும் பணி நிறைவுங்கிறது கிடையாது, நீங்கள் இனிமேல் உங்களோட வாழ்க்கையில் சேவைகள் செய்யணும். ஆன்மீக சேவை, பொது சேவை, இந்த மாதிரி சேவைகள் செய்து உங்கள் மன நிறைவு அடைந்து மன ஆரோக்கியமாகி நிம்மதியாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. மேலும் உங்கள் வாழ்க்கை நிரந்தரமாக அமைதியாக இருப்பதற்கும் நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். மேலும் இங்கே ஆசிரியர்கள் நிறையா பேர் இருக்காங்க. இவங்க 8 பேருமே பாதி பேர் பார்த்தா எங்கள் அப்பாவோட வேலை பார்த்தவங்களாக இருப்பாங்க. உண்மையிலே அவங்கள வாழ்த்த வயது இல்லை, அதனால் அவங்களோட சொல்லிக் கொடுத்த சில பேரை வழி நடத்தி செல்கின்றேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகின்றேன். இவ்வாண்டு பணி ஓய்வு பெறுகின்ற ஆசிரியர் அல்லா பணியாளர்களது தனித்துவங்களை எடுத்துக்கூறி வாழ்த்துரை வழங்கிய அலுவலக கண்காணிப்பாளர் திரு எஸ்.சி. சங்கரபாண்டியன் அவர்களுக்கு நன்றி. தேர்வு நிலை பண்டக காப்பாளர் திரு ஜி. விநாயகம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கு பொன்னாடை வழங்கி சிறப்பிக்க வருமாறு நமது கல்லூரி பரிபாலன சபையின் உபதலைவர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக தேர்வு நிலை ஆய்வக உதவியாளர் திரு பி. ஆனந்தராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்க வருமாறு நமது கல்லூரி முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சிறப்பு நிலை ஆய்வக உதவியாளர் திரு கே. நவநீத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்க வருமாறு நமது கல்லூரியின் சுயநிதி பிரிவு ஒருங்கிணைப்பாளர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மரியாதையை ஏற்றுக்கொண்ட 8 பேராசிரியர்கள் மற்றும் 3 அலுவலக நண்பர்களுக்கும், அடுத்ததாக கல்லூரி மரியாதையை வழங்கிய கல்லூரி நிர்வாகத்தாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.